நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வைகாசி மாதத்தினுடைய பலாபலனை பார்க்க போகிறோம். இந்த வைகாசி மாதம் மிகப்பெரிய ஒரு யோகமான மாதம், மாதவ மாதம். இந்த வைகாசி மாதம்னு எடுத்துட்டாலே ஒரு மாதப்பிறப்பில் ஒவ்வொரு மாதமுமே புனித நீராடனா அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் இந்த வைகாசி மாதத்தில் எவர் ஒருவர் கங்கா ஸ்நானம் பண்ணுறாரோ அவர் 7 ஜென்மத்துக்கு பாக்கியவான மாறுறார் அப்படின்னு இந்த வைகாசி மாதத்தினுடைய பலாபலன் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுபதி புண்ணிய காலம், வைகாசியில் சூரியன் சஞ்சாரம் பண்ணும்போது விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குது. யாரெல்லாம் பெருமாள் கோயிலில் அந்த கொடிமரசை சேவாத்தி பண்ணுறாலோ 3 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை யார் டச் பண்ணுறாலோ அவள் மிகப்பெரிய ஒரு ராஜகுமாரனாக பிறக்கிறான் அப்படின்னு ஜோதிட விதியே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணுவத்தை வணங்குறது, துளசி மாலை சாத்தி இந்த மாதம் முழுவதும் சனிக்கிழமை தோறும் மகாவிஷ்ணு நீங்கள் வணங்குறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரப்போகுது இந்த மாதத்தில் உங்களுக்கு. அது மட்டுமல்லாது இந்த வைகாசி பௌர்ணமி மிக 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 யோகமான பௌர்ணமி. சித்த புருஷர்களினுடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரப்போகிறது இந்த வைகாசி மாதத்தில். அதுவும் இந்த வைகாசி விசாகம் முருகப்பெருமான் ஆறுமுகன் ஜனனம் செய்த மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. கூடுதல் சிறப்பை தரும் அப்படின்னு இந்த மாதத்துக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரப்போகுது. அதுவும் இல்லாமல் தொழில் செய்கிறவங்க, தொழில் புரியறவங்க, தொழில் மேலே வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தேவி கன்னிகா பரமேஸ்வரியை வணங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைவது முற்றிலும் சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. மோகினி அவதாரம் பெற்ற மாதம், அதனால தான் இது மாதவ மாதம் அப்படின்னு சொல்ல. பெருமாளே மோகினி அவதாரம் பெற்ற மாதமா இந்த மாதம். அதுவும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு வெற்றி தரக்கூடிய, யோகத்தை தரக்கூடிய, நமக்கெல்லாம் பராக்கிரத்தை தரக்கூடியவர் நரசிம்மன் பிறந்த மாதமாக இந்த மாதம் சொல்கிறது. முழு வெற்றி. இந்த மாதத்தில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன செய்ய போகிறோம், இத்தனை விசேஷமுள்ள இந்த மாதத்துடைய பலாபலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாருங்கள். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமய். மீன ராசி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் சக்தி ராஜா. வைகாசி மாதத்தினுடைய பலாபலன் இந்த மீன ராசிக்கு எவ்வகையில் சாதகம், எவ்வகையில் பாதகம், எந்த வகையில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், எதை நோக்கி நாம் சென்றால் வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு சின்ன கருத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு பகிர இருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் செவ்வாய் ராகு உங்களுடைய ஜனன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ணுறார். சூரியனோடு பயணிக்கிறார். 3லே சூரியன் வெற்றி மேல் வெற்றி. அதுவும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெற்றி மேல் வெற்றின்னு சொல்லலாம். உங்களுடைய முயற்சி பலம் பெறும். என்ன ஒரு விஷயம், 3ல் குரு இருக்கும்போது மதிக்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கணும். பிறரை ரொம்ப மதிக்கணும். அந்த மதிக்கிற திறமை வராதான். 3ல் குரு இருக்கிறவங்க பிறரை மதிக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு ஜோதிடத்தில் விதி இருக்குது. இருந்தாலும் பிறருக்கு மதிப்பு கொடுத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை உயர்த்தும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 2லே புதன் சுக்கிரன், எல்லாரிடையும் நயந்து பேசுவீங்க. என்ன காரியம் சாதிக்கணுமோ அந்த காரியத்தை சாதிச்சிருங்க. இந்த மாதத்தில் யாராவது ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை நீங்கள் சமாதானம் பண்ணிங்கன்னா அவங்க சமாதானம் ஆகிடுவாங்க. ஏன்னா புதன் 2ஆம் இடத்துல, புதன் சுக்கிரன் 2ல் இருக்கிறச்ச அப்படியே பேச 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 இனிப்பு வருமா. அந்த மாதிரி உங்களுடைய பேச்சு அந்தளவுக்கு இருக்கும். உங்களுடைய பேச்சை கேட்கணும்னு எல்லாம் ஆர்வமாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மீன ராசி நேயர்களுக்கு தினம் பணம் கிடைக்கும். இந்த மாதம் டெய்லி கேஷ் வந்துடுங்க உங்களுக்கு. 2ல் சுக்கிரன், மத்தியம பகலில் 3ல் சுக்கிரன். 3ல் சுக்கிரன் வரும்போது லக்ஷ்மி யோகம்னு சொல்லப்படுது. ஜனன ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் லக்ஷ்மி யோகத்தை கொடுப்பார். நீங்கள் யார் வீட்டுக்காவது போயிட்டு வந்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு பணம் வந்துடும். இதுதான் உங்களுடைய 3ல் சுக்கிரன் இருந்தால் இந்த நிலை கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட விதியே சொல்லப்படுது. 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயணிக்கிறார். ஜனன மாதத்தினுடைய கடைசியில் 4ஆம் இடத்துல சுக்கிரன் பயணிப்பது உங்களுடைய வீடு, மனை, வண்டி யோகங்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம். ரொம்ப நாளாக வண்டி வாங்கணும்னு நினச்சிங்களா சார்? இந்த மாதத்தில் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு மனப்போடணும்னு நினச்சிட்டு இருக்கேன் சார், இந்த மாதத்தில் பார்க்கலாமா? இந்த வைகாசி மாதத்தினுடைய கடைசி 25 தேதிக்கு மேலே நல்ல முகூர்த்த நாள் நீங்கள் போட்டுக்கலாம். ஆமாம், இந்த மீன ராசி நேயர்களுக்கு வண்டி வாங்கலாம், வீடு கட்டலாம்.
ஆமாம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் புதன் 2 சஞ்சாரம் பண்ணுறார், மத்தியம பகுதியில் புதன் 3ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ணுறார். இது எல்லாமே சகோதரனால் லாபம், சகோதர வழி உறவுகளால் லாபம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்த நண்பர்கள் கொஞ்சம் சங்கடப்படுறாங்க சார். நண்பர்கள், வரக்கூடிய நண்பர்கள் எல்லாமே நான் போயிட்டு ஒரு 10 ரூபாய் கேட்கலான்னு பார்த்தா என்னையே திருப்பி கேட்டுருக்காங்க சார், எங்கே நான் கேட்டுற போகிறனோ அப்படின்னு. இந்த காலகட்டம் அந்த மாதிரி காலகட்டம். கேது, ராகு கேது பயிற்சி ஆகிற வரைக்கும் தனக்கு நண்பன் அப்படின்னு வரக்கூடிய நண்பர்கள் கூட சிரமத்தில் இருப்பான் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இருந்தாலும் அவன் ரொம்ப நாள் ஃப்ரெண்டெல்லாம் இருக்க முடியாது இந்த காலகட்டத்தில். ஏதோ பேசுகிறோம் வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி இந்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் நம்ம எதையும் பெருசாக சொல்லிக்க முடியாது. 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் இந்த மாதம் முழுவதும். ஏன்னா அவர் 2.5 ஆண்டு காலம் இருக்கிறார் அந்த பாவகத்தில். அதனால் ஒரே ஒரு பரிகாரம், மீன ராசிக்கு உங்களுடைய பாதங்களை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும். எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா உடனடியாக காலை கையை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போங்க. நேராக அப்படியே செப்பலை கட்டி விட்டு நேராக வீட்டுக்குள்ளே போகாதீங்க. ஏன்னா 12இல் சனி இருக்கும் காலம், பாதம் சுத்தமாக இருக்கணுமா, அப்போ தான் அந்த பாக்கியமே கிடைக்குமா. இந்த காலகட்டம் நீங்கள் யார் வீட்டில் காலடி எடுத்து வைத்தாலும் அந்த வீடு ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா 12இல் சனி அந்த பாவகத்தை கொடுக்குறார். ஆமாம், 12இல் சனி இருப்பது. ஆனால் என்ன நடக்கும், இல்லறத்தில் சற்று பற்றற்று இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னேன். என்ன வாழ்க்கைடா இது, போதுண்டா அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு நடந்துருக்கு. இருந்தாலும் இந்த மீன ராசி இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரத்திலிருந்து தன்னை தப்பிச்சு கொள்ள பகவான் ஸ்ரீராமனுடைய நாமங்களையும் அர்ஜுனனுடைய நாமங்களையும் சொல்றேன். ஏன் அர்ஜுனனுடைய நாமங்கள் சொல்றான்னா, இந்த அர்ஜுனன் மகாபாரதத்தில் அந்த கிருஷ்ணனுடைய மந்திர உபதேசத்தை கேட்டு தான் வெற்றி பெற்றான். அதனால் அர்ஜுன தபஸை பாருங்கள், அர்ஜுனனுடைய வேண்டுதலை பாருங்கள், அர்ஜுனனுடைய வரலாறை படிங்க. அது மிகப்பெரிய ஒரு உத்தேசம் சொல்லணும். ஏன்னா புது விதமாக இருக்குது. அர்ஜுனனுடைய வரலாறுலாம் படிங்க. ஸ்ரீராமனுடைய கவசத்தை பாருங்கன்னு சொல்லலாம், முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி கவசத்தை படிக்கலாம்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு மீனராசிக்கு அர்ஜுனனுடைய வரலாற்றை படிக்க சொல்கிறேன். அதில் ஆகம் இது இருக்குது, நீங்கள் படிங்க. இந்த மாதம் உங்களுக்கு பெரும் பாக்கியம் காத்துன்ருக்கு. ஆமாம் அப்படின்னு சொல்லப்படுது. மீதி ஒரு விஷயம் என்ன, முக்கியமான ஒரு விஷயம் இந்த மீன ராசிக்கு அப்படின்னா, நடைபயணம் செல்லுங்க. காலையில் வாக்கிங் போக ஆரம்பிங்க. மிகப்பெரிய ஒரு பரிகாரம், வாழ்வியல் பரிகாரமே தான் அந்த மீன ராசிக்கு. 12இல் சனி இருக்கிறச்ச பாத பூஜை செய்தால் நல்லது. பாத யாத்திரை செல்வோருக்கு ஒரு அன்னதானம் செய்வது நல்லது. அல்லது சாலை ஓரங்களில் யாராவது ஒருத்தவங்க முடியாதவங்க வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும். முதல்ல உங்களுடைய பாதத்தை சுத்தமாக வைத்து கொண்டால் அற்புதமான பலாபலன்களை இந்த மாதம் நீங்கள் பெறலாம். இந்த சனி பெயர்ச்சி வரைக்குமே இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கையாடலாம். மேலும் வைகாசி மாதத்தினுடைய பலாபலன் ஆனந்தமாகவும் அற்புதமாகவும் பெருகட்டும். இந்த மாத பலன்கள் ஒரு ஜாதகத்தில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது பெருமளவு சோபிக்குதா அப்படின்னு பார்க்குறச்ச ஒரு ஜாதகத்தில் ஒரு 30% ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் 30%? மீதி 70% எங்கே போகுது அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் ராசியை தவிர்த்து லக்னம் இருக்குது, சூரியன் இருக்குது, விதி மதி கதி அப்படின்னு நிறைய விதிகள் ஜாதகத்தில் இருக்குது. அதனால் ஒரு பொதுவான ஒரு பலன்தான் இந்த மாத பலன் என்பது தனக்கு ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் இது அப்படியே நடக்கிறதுன்றதெல்லாம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை வச்சு தான் நம்ம முழுமையாகவே சொல்ல முடியும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தினுடைய லக்னம் என்ன, உங்களுடைய ராசி அதிபதி எந்த சாரம் பெற்றிருக்கார், அப்போ லக்னாதிபதி எந்த சாரம் விழுந்திருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தான் தசாபுத்தி என்ன, அந்தரம் என்ன, சூட்சமம் என்ன, இதெல்லாம் பார்த்தா தான் ஒரு ஜாதகத்தினுடைய முழு பலனை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதனால் உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், உங்களுடைய ஜாதகத்தினுடைய பலாபலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற என்னுடைய மொபைல் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகத்தினுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களுடைய பிறந்த தேதி, இடம் அனுப்பி வைங்க. உங்களுடைய ஜாதகத்தினுடைய முழு பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த அம்பாளினுடைய அருளை முழுவதுமாக பெற்றிடுங்க. வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம்.